உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. கோவை மாவட்டம் சூலூர்ல தனியார் கல்வி குழும கல்லூரிகளினுடைய பட்டமளிப்பு விழாவில் அண்ணாமலை பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். We will do 3 cheers. முதல் கைத்தட்டல் உங்களுக்கு. கஷ்டப்பட்டு படிச்சு நீங்க டிகிரி வாங்கினது. ஃபர்ஸ்ட் கிளாப் இஸ் ஃபார் யூ. முதல் கைத்தட்டு. இரண்டாவது கைத்தட்டு உங்களுடைய அப்பா அம்மா சாக்ரிஃபைஸ் பண்ணி இங்க கொண்டு வந்து உங்களை நிறுத்தியிருக்காங்க. அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு. மூன்றாவது கைத்தட்டு மேடையில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லாம், ஆல் த ப்ரொஃபசர்ஸ், த சேர்மன், த சிஇஓ, த ஹெச்ஓடிஸ், த நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லோருக்கும் பெரிய கைத்தட்டல் கொடுத்துருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் ஹேவ் யுவர் சீட். தேங்க்யூ ஸோ மச். இந்த 3 விதமான மனிதர்களும் இன்னைக்கு நீங்க இங்க இருப்பதற்கு காரணமா இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் who decided to sacrifice. அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க எத்தனையோ உங்களுடைய அப்பா அம்மா பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க டிகிரி வாங்கியிருக்க மாட்டாங்க. ப்ராப்ளி many of them might not have got a degree. என்னுடைய அப்பா அம்மா இது போல. ஆனால் ஒரு குழந்தை டிகிரி வாங்கணும் அப்படிங்கிறக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை கொண்டு வந்து இங்கே விட்டவங்க. அதே போல் இரண்டாவது நீங்கள் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் கடுமையாக படித்து உங்கள் பெரிய ஒரு கனவுகளோடு ட்ரீம்ஸோடு 2025 வெளியே போய் இன்னைக்கு நிறைய தனியார் நிறுவனத்தில் நிறைய வேலைகள் பார்க்குறீங்க, ஹையர் ஸ்டடீஸ் போகிறீங்க. உங்களுக்கு மூன்றாவது மேடையில் இருக்கக்கூடிய அக்குமுலேட்டட் நாலேஜ், த ஹெச்ஓடிஸ், த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், த பீப்புள் ஹூ தாட் யூ. டே 1 நீங்கள் வரும்போது யோசிச்சு பாருங்க, ஹவு த காலேஜ் வில் பி. என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ப்ராப்ளி இன்ஜினியரிங் மைட் நாட் ஈவன் ஹவ் அண்டர்ஸ்டுட் நம்ம எப்படி சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தாண்டி போக போகிறோம். ஆனால் மேடையில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நம்முடைய கையை பிடிச்சு 4 ஆண்டு காலம் பொறுமையாக நம்மளோட இந்த ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இருந்து நம்மளை ஒரு மாணவராக பார்க்காம ஒரு குழந்தையாக பார்த்து, அவர்களுடைய குழந்தையாக பார்த்து உங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இட் இஸ் ஒன்லி ஃபிட்டிங் as we start this graduation day ceremony, we cheered for all 3. Thank you so much. You made the life of humanity simpler and better. அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அதனால தயவு செய்து ப்ளீஸ் டோன்ட் திங்க் ஸ்மால். ரொம்ப சின்னதை யோசிக்காதீங்க. இட் இஸ் ஒன் லைஃப். there are only 2 guarantees in your life. வேற எதுவுமே கேரண்டி கிடையாதுங்க. the first guarantee the day you are born. the second guarantee the day you will die. 2 தான் கேரண்டி, வேற எதுவுமே கேரண்டி கிடையாதுங்க. இடையில anything can happen. when you know there are 2 things that is certain, the day you are born, the day you are die. அதனால நீங்க ரிஸ்க் நிறைய எடுங்க, டிராவல் பண்ணுங்க, ஒரு டீமை பில்ட் பண்ணுங்க, ஒரு பெரிய ஐடியா விடுங்க, சால்வ் பண்ண பாருங்க. so I want to give you this example also. நேற்று SpaceX மார்க்கெட் வந்த பொழுது I was looking at that company. SpaceX was started in 2002. 2002 ஆரம்பிச்சாங்க. எலன் மஸ்க் told the people on day 1, இந்த கம்பெனி கண்டிப்பா ஃபெயில் ஆயிரும், 10% சான்ஸ் தான் சக்சஸ். ஏன்னா கவர்மெண்ட் செய்யற ஒரு வேலையை ஒரு தனியார் கம்பெனி ராக்கெட் லான்ச்சிங், அதுவும் ரீயூசபிள் ராக்கெட்டை நம்ம லான்ச் பண்ணலான்னு சொன்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 2002 அவங்க லான்ச் பண்ண Falcon 1 ராக்கெட் ஃபெயில்டு, Falcon 2 ஃபெயில்டு, Falcon 3 ஃபெயில்டு, Falcon 4 ஃபெயில்டு. அவங்க விட்ட முதல் 4 ராக்கெட்டுமே ஃபெயில். 2008ல Falcon 9 தான் ஃபர்ஸ்ட் ராக்கெட் அவங்க சக்சஸ் பண்ணாங்க. ஃபெயிலியர்ஸ் ஆஃப்டர் ஃபெயிலியர்ஸ் ஆஃப்டர் ஃபெயிலியர்ஸ். இன்னைக்கு எங்க நிக்குது பாருங்க. 23 இயர்ஸ் லேட்டா இன்னைக்கு மார்ஸுக்கு போலாங்கிறான், காலனிக் பில்ட் பண்ணலாங்கிறான், ஸ்டார்லிங்க் மேல அவ்வளோ சேட்டலைட் அனுப்பி நம்ம எல்லாத்துக்கும் இன்டர்நெட். மேபி இன் 1 year Starlink will be competitive with all the Airtel and Jio and whatever is you are having in your phone. இன்னும் 1-2 yearsல Starlink நம்ம எல்லாருக்குமே accessible சீப்பா வந்துரும். 23 yearsல கம்பெனி from an idea செய்ய முடியாதுன்னு ஒரு பெரிய பிக் போல்டு ப்ராப்ளம் எடுத்து 23 years எஃபர்ட் போட்டு இன்னைக்கு 2026ல one of the greatest company of the world நேத்து வந்திருக்குன்னா எந்த அளவுக்கு perseverance அவங்க பண்ணிருக்காங்க. So my humble request to all the graduates here, take a big problem, dedicate your life to it, try to solve that problem. 10 years, 15 years, put your head down and keep working. எதுக்கு நான் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன்னாங்க, now there is a general complaint in the society. I don't believe in that, but general complaint. இந்த Gen Z 98, 99 born, அதுக்கு பின்னாடி இருந்து பிறந்தவங்க, அவங்க எல்லாமே they take very life lightly. I don't believe in that. The kind of knowledge a Gen Z has got, no person before you had so much knowledge like you are having. You know everything is at your fingertip. எல்லாம் செல்போன்ல வச்சிருக்கீங்க. ஒரு சின்ன கூகுள் சர்ச் பண்றீங்க, சின்ன ஏஐ சர்ச் பண்றீங்க, every single data is
பட் த ப்ராப்ளம் இஸ் வித் so much data are you making the right decision? அவ்வளவு டேட்டா உங்களுக்கு இருக்கு, சரியான டெசிஷன் அந்த டேட்டா வச்சு எடுக்கிறீங்களா அப்படிங்கறத இன்னைக்கு பிரச்சனை. ஏன்னா மேடையில் இருக்கிறவங்க எல்லோருக்குமே நிறைய பேருக்கு அவ்வளவு டேட்டா கிடையாது. we all took decisions in life, but for you you have so much data, அவ்வளவு டேட்டா இருக்கு, அதுல சரியான டெசிஷன் நீங்க எடுக்கணும். whether you should go for this company job, whether you should start a company, whether you should build a product, whether you should go for higher studies, whether you will do an MBA, whether you will do a PhD in research, இவ்வளவு விஷயங்களை next 4-5 years you will manage in your mind. அதுக்கு mentors வேணும். இந்த professors-ஓட தொடர்ந்து நீங்க டச்சில் இருக்கணும். Today we have graduated, we have walked out. I will tell you very honestly, 10 வருஷம் கழிச்சு நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் திரும்பி பார்த்தீங்கன்னா you will be in touch with only 10% of your classmates. Remaining 90% you are not even in touch. Please don't make that mistake. ஒரு group active வச்சுக்கங்க. Be in touch with everybody. Come meet the professors once in a while. Whenever you come to Coimbatore, when you come nearby to airport railway station, come and meet somebody. Talk to them for 5 minutes and go. காரணம், it will keep your mind very fresh. இன்னைக்கு நீங்க எங்க இருக்கலாம் 25, your mind is fresh. Even at 40-45, to keep your mind fresh, college is the best place to be young. இன்னைக்கு ரவி சார் இங்க பார்க்கிறோம். Will anybody tell Ravi sir he is old? He is fresh and young because he is dealing with only fresh and young people. Only fresh and young people. From morning till evening he is meeting only youngsters. அதனால் நீங்க தயவு செய்து உங்க காலேஜ் is the only place where nobody will ask you why are you coming back. காலேஜ்ல யாரும் உங்களை எப்பவும் கேட்க மாட்டாங்க, ஏன் வந்தேன்னு கேட்கவே மாட்டாங்க. Because this is your home. This is where you build your life. This is where you become a human being, you become a man, you become a woman. அதனால் என்னுடைய மூன்றாவது வேண்டுகோள் for all the graduates, my humble request to you is please be in touch with your alma mater. Be a part of the alumni association. Keep mentors here. Life decisions, ask your professor, can I do this, can I not do it? ஏன்னா வெளியே போயிட்டீங்கன்னா they have seen you for 4 years. They know your strength and weakness. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு போனோ, ஒரு இமெயிலோ, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ, ஐயா அது பண்ணலான்னு இருக்கேன், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஒரு கேட்டுட்டு பண்ணுங்க. Because they have 40-50 years of accumulated knowledge. That knowledge they'll give it to you. My fifth request to all of you is always be humble. Because I said there are 2 things in life. One, the day you are born, the day you are dead. அதனால எப்பொழுதுமே நீங்க எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தால், whatever great things you will achieve in the next 30 years, when you come for your alumni reunion meeting in 2050, will be a 25th reunion. Some of you will be very big industrialists, big professors, big scientists, whoever you are. Always keep asking yourself, am I humble? Because many things we get by luck. We are in the right place at the right time, things just happen to us. அதனால எப்பொழுதுமே உங்களுடைய டைட்டில்ஸ் உங்க தலைக்கு போக விட்டுறாது. You all will have big titles. பெரிய பெரிய டெசிக்னேஷன், CEO, மேனேஜிங் டைரக்டர், ஃபவுண்டர் அண்ட் MD எல்லா டைட்டில்ஸ் வரும். அந்த டைட்டில் இஸ் நாட் யூங்க. டைட்டில் இஸ் ஒன்லி த ஷர்ட் யூ வியர், அது செப்பல் யூ புட். அந்த டைட்டில் வரும், அந்த டைட்டில் போகும். எப்பொழுதுமே என்னுடைய அன்பான வேண்டுகோள், அந்த டைட்டில் உங்க மைண்டுக்குள்ள விட்டுறாதீங்க. The day the title goes to your mind, you will stop learning. என்னைக்கு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய டைட்டில் உங்க மைண்டுக்குள்ள போகுதோ, that is the last day of you being a student. The greatest wish Ravi sir can give to all of you is be a lifelong learner. இதை விட பெரிய gift அவர் கொடுக்கவே முடியாது. Ravi sir cannot say, okay, எல்லாரும் graduate ஆயிட்டீங்க, I'm very happy, I'm going to give you 1 gold coin, please come and collect it. That is not a gifting. If Ravi sir gives you 10 gold coin, so Ravi sir gives you 100 gold coin, I will not accept it. But if God is granting you, till you die, you will be a learner. You will learn, you will read, you will research. Even at 50, you will study new things. You will travel the world, see new places. That is the greatest gift you can have. அதனால இன்னைக்கு all of us sitting in this stage can only wish you, as a student, be a lifelong learner. Be a lifelong learner. 25th 2025 batch at the age of 22-21, you have graduated as an engineer. அவ்வளவுதாங்க. To graduate as a human being, you have to go long way. ஒரு நல்ல மனிதரா கிராஜுவேட் ஆகிறதுக்கு still you have to go long way. You have to get married, have children, take care of your parents, serve the society, honestly help the country to grow. இன்னும் உங்களுக்கு ரொம்ப தூரம் இருக்கு. To graduate as a father, graduate as a mother, graduate as a grandparent, graduate as a builder, graduate as a better human being. அதனால இது ஒரு மைல்ஸ்டோன். Today is one milestone.
But let this milestone help you to achieve many milestones. Again, I'm kind of rehearsing what I said. World is exploding, so much technological change. Please adapt. பயந்துக்காதீங்க, adapt பண்ணுங்க. Everything will change around you. Everything will change. Newspapers will not be there 10 years from now. 10 வருஷம் கழிச்சு கோவை சூலூர்ல நடந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்துகிட்டு அண்ணாமலை பேசின காட்சிகளை நாம பார்த்தோம். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு? பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.